ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் மீது இருக்கும் இந்த ரோஜா மலரை தொட்ட உனக்காகவே அழகான மலர் போல மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை கொடுக்க தான் ஓடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் நடந்ததை விட இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பானதாக, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதங்களை அள்ளி தருவேன். நீ கவலைப்பட்ட விஷயங்களையும் வருத்தப்பட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன்றத உனக்கு உணர்த்துவதற்காகவே இந்த மலரை தொட சொன்னேன். என்னையே நம்பி பிரார்த்தனை செய்யக்கூடிய உன் மனசுக்கு நான் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நான் உனக்கு போட்டு வச்சிருக்க திட்டப்படி இப்போ எல்லாமே சரியானதாக, அழகானதாக, சிறப்பானதாக வந்து சேரும். இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் ஒரு பாடமாக நினச்சிக்கோ. இனி நடக்க போகிறதையெல்லாம் என் ஆசீர்வாதமாக எடுத்துக்கோ. தவறாது உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்து மன அமைதியையும் உண்டாக்கி உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. என் அருள் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட தேவை இருக்காது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு முன்னின்று நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ போகும் பாதையில் உனக்கு வழிகாட்டியாக, ஒளிகாட்டியாக நான் இருந்து உனக்கான வெற்றியை ஒப்படைக்க போகிறேன். யாருடைய கஷ்டத்தையும் பார்த்தோம், யாருடைய துன்பத்தையும் அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்தோம் நீ ஒருபோதும் கேலி பண்ணி சிரிக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீ யாரை பார்த்து கேலி பண்ணுறியோ, யாருடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கோ, அது நாளைக்கு உன் வாழ்க்கையில் வரும்படியாக நீயே செஞ்சுக்காத. எந்த விஷயத்தையும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி செய். நடக்கும் எந்த நிகழ்வின் மீதும் யாருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவங்கவங்க தலையெழுத்தா என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் நடக்குதுன்னு நீ வருத்தப்பட வேணாம். எல்லா நிகழ்வுகளையும் நடத்திக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் நீ எதிர்பார்க்குற நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. நடப்பதையெல்லாம் நீ நினச்சபடியே நடக்கணும்னு ஆசைப்பட்டினா அது உன் மகிழ்ச்சியை தான் இழக்க செய்யும். அதற்கு பதிலாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் வாழ்க்கையோட ஒத்துழைச்சு ஒத்துப்போ. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நீ அமைதியாக ஏற்றுக்கொண்டாலே மனசில் ஒரு பரவசமும் பேருவகையும் வந்து சேரும். உனக்கு நல்ல மன தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு செடியை வளர்க்கும்போது நீ அதை எப்படி ஆசையாக பாசமாக தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போட்டு தேவையானதை செஞ்சு பார்த்து பார்த்து வளர்ப்பியோ, அதே போல தான் நானும் உன் மனசில் அன்புங்கிற விதையை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அன்பை நீ அழகாக செடியாக, மரமாக, பூவாக வெளிப்படுத்த தயாராகு. எல்லாரிடமும் அன்பை கொடு. பாசத்தையும் அக்கறையும் கொடுத்து நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக நடந்து கொள்ளும்போது உனக்கான நல்லதை எல்லாம் இந்த முருகன் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லவே. எல்லாரும் வேக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேறி போயிடுறாங்கன்னு நினச்சி நீ தவறான வழியில் போகணும்னு நினச்சினா அப்புறம் நீ கஷ்டப்பட்டதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். நீ சுறுசுறுப்பாக இருந்தாலும் வெறுமையாக உணர தோன்றிடும். அதனால் நேர்மையாக உண்மையாக வாழணுங்கிறத நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். மற்றவர்களை விட முன்னேறணும் தான், ஆனால் அது உண்மையாக, நேர்மையாக, சரியான வழியில் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ அமைதியாக இருந்தால் அதுவே போதுமானது. உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை தர இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உனக்கு எது சொந்தமானது, உனக்கு எது சரியானதுன்றதுல நீ தெளிவாக இருந்தினா போதும். உன் மனசுக்கு சரின்னு தோணுகிற விஷயங்களை செய். உன் மனசுக்கு சொந்தமான நீ ஆசைப்படும் விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் வந்து உன் கைகளை ஒப்படைப்பேன்.
நீ அமைதியாக இருந்தாலும் அல்லது பேசிக்கிட்டே கோபத்தில் இருந்தாலும் கூட நீ மனசில் என்ன நினைக்கிறேங்கிற அனைத்தையும் அறிந்தவனாக இந்த முருகன் மட்டும்தான் இருக்கேன்னு செல்லவே. நான் எப்போதும் எல்லாருமே நல்லதை செய்கிறாங்களா, என்னை வந்து வணங்குறாங்களா, வழிபடுறாங்களா, பக்தி செலுத்துகிறாங்களான்றதை மட்டும் பார்க்க மாட்டேன். யார் உண்மையாக இருக்காங்க, யார் நல்லவங்களா இருக்காங்கன்றதை தான் பார்ப்பேன். உண்மையோடு இருப்பவர்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் செய்வேன். நீ திட்டமிட்டபடி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்படுகிறாய் அல்லவா? தப்பாக நடந்தா என்ன, நீ நினச்சதற்கு மாறாக நடந்தா என்ன, அதை உனக்கு நல்லதுக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் சில விஷயங்கள் வழி தவறுவதும் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடப்பதும் இருக்க தான் செய்யும். எல்லாமே நீ நினச்சது போலவே நடந்திராதல்லவா? நீ நினைக்காத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ உண்மையிலேயே உயர்வான இடத்துக்கு போக போகிறதால தான். அதாவது உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்வேன். உனக்கே தெரியாமல் பல நல்வழிகளையும் பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க உன்னை அவமரியாதையோடு நடத்தும் போதும் நீ அமைதியாகவே மௌனமாகவே இருந்துக்கிட்டு இருந்தீனா இதுவே பழக்கமாகி அவர்களுக்கு வாடிக்கையாகி அதை எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை மற்றவங்க கேலி பண்ணுறதுக்கும் அவமரியாதை செய்வதற்கும் நீயே வாய்ப்புகளை வழங்கிடாதே. யார் உன்னை அப்படி பேசினாலும் உன்னை அவமதிக்கும் விதத்தில் நடந்துக்கிட்டாலும் நீ எதுவும் யோசிக்காம உடனே அவர்களை விட்டு விலகி நின்றுடு. அடிப்படை மரியாதைக்காக அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டாம் என் செல்லமே. உனக்குள்ள நீ தெளிவான எல்லைகளை வகுத்துக்கோ. இல்லை சில பேர் உன் கூட ஒத்து வர மாட்டாங்கன்னு தெரியும் போது தேவைப்பட்டா விலகி செல்லவும் தயாராகு. உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ நிற்கிறத விட உன்னை மதிக்கும் மனிதர்களிடம் கண்ணியத்தோடு தனியாக நிற்பது சரியாக இருக்கும். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி சமப்படுத்தி நீ விரும்பி கேட்ட விஷயங்களை விட உனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தி பிடிப்பேன். என்ன நடந்தாலும் அதை உன் நல்லதுக்காக மட்டுமே நான் செய்வேன்ற அந்த புரிதலும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. பல சமயங்களில் மனிதர்களாகிய நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்கன்றதை உணரவே மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் செய்கிறது தான் சரின்ற நினைப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால சரி எது தவறு எதுன்னு தெரியாமலேயே நீங்கள் தப்பு செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்துடுறீங்க. இனிமேலாவது நான் சொல்கிறத கேளு. நீ செய்கிறதுல எது சரி எது தவறுன்றத தனியாக உட்காந்து யோசிக்கிறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டதானே. நீ செய்யும் விஷயங்களில் சில விஷயங்கள் தவறுன்னு உனக்கு தெரிய வரும்போது புரிய வரும்போது அதுக்காக வருத்தப்பட்டு யோசித்து அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். தவறு எதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மாற்றிக்காமல் அப்படியே தொடர்ந்து செஞ்சினா அது தவறு தப்பாக மாறி தப்பு பாவமாக மாறி அது உனக்கு தண்டனையை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க வேணாம், ஆனால் அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குன்ற ஒரு புரிதல், அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். எல்லார் வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும்போது நீங்கள் வேற யாருக்கும் தனியாக கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை சும்மா கடமைக்கேன்னு வாழ்றதுல அர்த்தம் இல்லை. உனக்காக ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை அழகாக வாழ தயாராகு. அப்பாவியான கனிவான கருணை உள்ளம் கொண்ட என் செல்ல பிள்ளையானே, தவறான மனிதர்களோடு பழகி அவர்களை நம்புனினா உன் வாழ்க்கையில் எளிதாக நீ காயப்பட்டு விடுவாய். எப்போதும் நல்லவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை உன் கூட வச்சுக்கிட்டு நேரத்தை நீ செலவிடும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசை உனக்கு இருந்ததுன்னா நீ முதல்ல நிதானமாக இரு. நிதானம் என்பது அறிவையும் தாண்டி ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தின் வளர்ச்சி. நீ ஆழ்ந்து யோசிக்க யோசிக்க உன்னை சுற்றி அமைதியான சூழ்நிலை உருவாகும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது உண்மையிலேயே நீ சிறந்த மனிதனாக உன் வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்திடலாமே செல்லமே. யாருக்கும் பிடிக்காத, யாராலும் விரும்பப்படாத ஆளாக நீ இருந்தாலும் கூட அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உண்மையாக இருக்கிறவங்களையும் உண்மையவே பேசுகிறவங்களையும்
இந்த உலகத்தில் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இந்த எம்பெருமான் முருகன் உண்மையை மட்டுமே விரும்பக்கூடியவனாக இருக்கான். அதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போய் உனக்கான நல்லதை செய்யணும்னு ஓடி ஓடி தேடி வர்றேன். ஓ நல்ல மனசுக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். கஷ்டங்களோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையிலையும் புத்துணர்ச்சியான புது இலைகள் மலர்வதை போல சந்தோஷம் பொங்கி பெருகி வழிந்து ஓடும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறந்த சில விஷயங்களை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்குன்றத நீ முதல்ல முழுமையாக நம்பு. ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான அனுபவத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கையை பற்றி என்னதான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வாழ்க்கையிலே நீங்களாகவே அடிபட்டு கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நான் சொல்லும்போதே அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா வாழ்க்கையில் சுலபமாக உன்னால் வெற்றி பெற்று வாழ்ந்துடலாம் என் செல்லமே. கப்பலுக்கு நடுவில் நிறைய காசு கொடுத்து நீ பயணம் செய்யும் போது வராத சந்தோஷம் கடற்கரை ஓரத்தில் கடல் அலைகளில் காலை நனைக்கும் போது வரும் தெரியுமா? கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் சுகமே தனிதானே. அந்த சுகத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் அடைய முடியாது, பெறவும் முடியாது. உன் வாழ்க்கையில் அப்படி நான் நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து வச்சுருக்கேன். அந்த சந்தோஷங்களை நீ அனுபவிக்கும் போது தானே இன்னும் பெரிய சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாமல் ரசித்து அனுபவித்து வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. உன் மனசில் வரக்கூடிய சிந்தனைகளை விட உன்னை விரைவாக அழிக்கக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நிஜமாவே நடக்காத விஷயங்களை, நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயங்களை கூட உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்தி அதை பற்றி யோசிக்க வச்சு தேவையில்லாத மன உளைச்சலை உனக்கு கொடுக்குது. உன் மனசு உனக்கு நல்லதையும் சொல்லுது, கெட்டதையும் சொல்லுது. நீ தான் கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் தரக்கூடிய கெட்ட நிகழ்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை பற்றிய சிந்தனைகளையும் நல்ல நிகழ்வுகளையும் பற்றி மனசில் நினச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்து வாழ தயாராயிக்கோ.